ஹலோ கைஸ், வெல்கம் டு காகாஷி கேமிங். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு மைண்ட் ஷாஃப்ட் கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, இன்ட்ரோ போட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே கைஸ், நம்ம இந்த மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே தான் வந்திருந்தோம். இப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். இங்கே வேறு நடுவில் நிறைய செஸ்ட்டெல்லாம் கிடச்சிருக்கும், அங்கே நிறைய டைமண்ட்லாம் கிடச்சிருக்கும். இதை 2 பார்ட்டாக போடுவேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவ்வளோவா டைமண்ட் கிடச்ச மாதிரி இருக்கா, செகண்ட் பார்ட்டில் தான் உங்களுக்கு டைமண்ட் கிடச்ச மாதிரி, அதாவது நிறைய டைமண்ட் கிடச்ச மாதிரி இருக்கும். இருங்க, இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறம் தான் கேட்டால் சொல்கிறான், அந்த செஸ்ட்டு எடுத்துட்டேன்டான்னு. ஆல்ரெடி அவன் ஒரு 2-3 செஸ்ட்டு எடுத்துட்டானே இந்த மைண்ட் ஷாஃப்ட்டில். அப்பா, ஃபஸ்ட் டைமண்டு மைண்ட் ஷாஃப்ட், அதாவது ஃபஸ்ட் டைமண்ட்னா இப்போ உள்ளதில் ஃபஸ்ட் டைமண்டில் இங்கே மைண்ட் ஷாஃப்ட்டில் வந்ததில் ஃபஸ்ட் டைமண்டு. என்னங்க, ஒரு டைமண்டு லாவால் போயிடுச்சு. ஐயோ, அதுக்கு தான் இவனை அவசரப்படாதரான்னு சொன்னேன், கேட்டானா. எப்படியோ ஒரு டைமண்ட் லாவால் போயிடுச்சுங்க. பைத்தியக்காரன், லாவாக்குள்ள டைமண்டை போட்டானே. ஒரு டைமண்ட் தான் தேரிச்சு. இங்கேருந்து போக போக தான் நிறைய டைமண்ட் கிடைக்கும். அம்மா, ஐயோ சே. அப்புறம் நேற்றுக்கு வீடியோ போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் ரீசார்ஜ் இல்லை, அதனால தான். ஸோ சாரி. இன்றைக்கி 2 பார்ட்டாக போட்டிருப்பேன். ஒன்று காலை ஒரு 11 o'clock போட்டிருப்பேன். இல்லை, 11 o'clockன்னு சொல்ல முடியாது, ஆமாம் 11 o'clock தான் அப்போ போட்டிருப்பேன். இன்னொரு பார்ட் இப்போ நைட்டு போட்டிருப்பேன். ஒரு 9 o'clock 8:30 அப்படி போட்டிருப்பேன். ஸோ மன்னிச்சிக்கோங்க, நேற்றுக்கு ரீசார்ஜ் இல்லை, ரீசார்ஜை பார்க்காம விட்டது என் தப்பு தான், சாரி. இதுக்கப்புறமா ரெகுலராக வீடியோ போடுறேன். இன்றைக்கி 2 பார்ட்டு போட வேண்டியதாக ஆகிடுச்சி கைஸ். நடுவில் வேறு அங்கங்கே அயன்லாம் கிடைக்கும், அவனை வேறு மாப்ஸ்லாம் அடிச்சிட்ருப்பாங்க. நான் பாட்டுக்கு அயனை அள்ளிட்டு போயிட்டேன். இதுக்கு நமக்கு வம்புன்னு பார்த்தா இது ஒரு டெட் எண்டுங்க. இங்கே வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம். வேறு எங்கேயும் மைண்ட் ஷாஃப்ட் இல்லை, அப்படின்னா உள்ளே தான் மைண்ட் ஷாஃப்ட் இருக்கும். ஏன்னா இவ்வளோ சின்னதாலாம் மைண்ட் ஷாஃப்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. அங்கே மேலே இருக்க ஸ்கெலிட்டன் ஜாம்பியெல்லாம் அடிக்கணும். ஓகே, அவனும் என்கிட்ட டெலிபோர்ட் ஆகிட்டான். அடப்பாவி, ஒத்த ஹாட்டில் முடிச்சிட்டானே. சரி விடுங்க, அவங்ககிட்ட டெலிபோர்ட் ஆகிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செஸ்ட்டில் போட்டை வச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு, அதில் போட்டை வச்சிடலாம். இல்லை வேண்டாம், இல்லை வேண்டாம், போட்டு இங்கே இருக்கட்டும் இன்வென்ட்ரி. இந்த அயனை உருக்கிடலாம். ஓகே, கொஞ்சம் வுட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே வெப்பன் செய்கிறதுக்கு ஸ்டிக்ஸு பத்தாமல் போயிடுச்சு. அதாவது அங்கேன்னா அங்கே உள்ள. ஸோ கொஞ்சம் வுட் எடுத்துக்கலாம் ஸ்டிக்ஸ் செய்கிறதுக்கு. இந்த வுட்டை அப்படியே பிளாங்க்ஸாக மாற்றி வச்சுக்கலாம். இந்த பிளாங்க்ஸை ஷீல்டும் செஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம், நான் இந்த பிளாங்க்ஸை ஷீல்டு செய்கிறதுக்கு தான் எடுத்தேன், மறந்துட்டேங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, வாய்ஸாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்தமில்ல தான், மன்னிச்சுக்கோங்க. ஸ்டிக்ஸ் செய்கிறதுன்னு வளரிட்டேனே, விடுங்க பார்த்துக்கலாம். யாரோ என்னை அடிச்சுட்டு வேறு இருக்கிறாங்க, யாருன்னு தான் தெரில. அவன் ஒரு பக்கமாக போகிறான், அப்படின்னா நான் இன்னொரு பக்கமாக போகிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் 2 பேரும் ஒரே பக்கமாக போனால் லூட் எங்கேருந்து கிடைக்கும் சொல்லுங்கள்? அட பாவிங்களா, இது டெட்டுன்ட்டா. ஒரு நிமிஷம், இது வந்த இடம் தானே, மறந்துட்டேன், விடுங்க.
அப்படி தான் கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்ருப்பேன், கண்டுக்காதீங்க. எந்த வழின்னு மறந்துடுச்சு. அவங்ககிட்ட டெலிபோர்ட்டே ஆயிடலாம், வேறு வழி இல்லை. அவன் டைமண்டு மைண்ட் பண்ணியிருப்பான் போல். ஓகே, என்னங்க என்கிட்ட டைமண்டை போட்டான். சரி, என்னங்க ஆர்மரையும் போட்டான், அடப்பாவி. நான் வந்து டைமண்ட் அவங்ககிட்ட கேட்டேன், அதுக்குன்னு டைமண்டில் இதுவும் டைமண்ட் தானேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஐயோ ஐயோ. ஓகே, அப்படியே வந்து முன்னாடி போயிட்டே இருக்கான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே போகிறத முடிவு பண்ணிட்டோம். எந்த ஆர்ப்பத்தாக இருந்தாலும் சேர்ந்தே சமாளிச்சுக்கலாம்ல, அதுக்காக தான். பாவி டெட்டன்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டானு. நானும் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கிறேன், டெட்டன்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன அங்கே ஏதோ இருக்குது. என்னங்க ஒரு வழியை உடைச்சா இன்னொரு வழி கிடைக்கிது. ஏய் எப்பட்றா? என்னங்க புது மைண்ட் ஷாஃப்ட்டு? ஒரு வேளை இது அதே மைண்ட் ஷாஃப்ட் தானே? அங்கே பாருங்கள் டைமண்ட் வேறு இருக்குது, போய் எடுத்துக்கணும். இங்கே இன்னொரு பிளாக் வச்சு அங்கே போயிடலாம். நிறைய டைமண்ட் இருக்கணும். என்னங்க ஒரே ஒரு டைமண்ட் தான் இருக்குது, எனக்கு வேறு லேக் அடிக்குது. கத்தையாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுத்துட்டாங்க கைஸ். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இவன் என்ன அங்கே நிற்கிறான்? அப்படியே வந்து லைட்டாக வீடியோ கட் பண்ணியிருப்பேன், அது நான் சில தேவையில்லாத விஷயம்லாம் இருந்திருக்கோம், அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இன்னும் இருட்டாக இருக்குது. என்கிட்ட ஒரு டார்ச் இல்லை, என்கிட்ட இருந்த டார்ச்செல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இங்கே வேறு இருட்டாக இருக்குதுங்க, என்ன உள்ளே இருக்குதுன்னு கூட கண்ணு தெரிய மாட்டேங்குது. படம் அங்கே ஏதோ ஒளிமயமான எதிர்காலம் மாதிரி தெரியுது. ஓகே, இன்னொரு புது வழி, அந்த வழிக்குள்ளே போகலாம். ஏதாவது டைமண்ட் கிடச்சாலும் கிடைக்கும். இந்த வழிக்கு போகலாம். என்ன டெட்டன்ட்டா? சரி, வந்ததுக்கு டைமண்டை மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். டார்ச் இருந்துச்சுன்னா டெட்டன்ட்டா என்னென்னு இங்கே இருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அங்கே போய் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அட பாவிங்களா, நானும் லாவாவை தாண்டி போயிடலான்னு நினச்சேன். என்னங்க எங்கே பார்த்தாலும் லாவாவாக இருக்குது. அதில் வந்து காபிள் டீப் ஸ்லைட்டை விட்டு அடைச்சி போயிடலாங்க. ஐயோ, பற்ற விட்டாங்களே. அட போங்க, திருப்பி பற்ற விட்டுட்டே இருக்கிறானுங்க. இவனே ஒரு டெட்டன்ட்டில் தான் நிற்கிறான்னு சந்தோஷம். அங்கே வேறு இன்னொரு வழி இருந்துச்சு. மைண்ட் பண்ணி பார்க்காம, ஐயோ கிராவல் விழுந்துருச்சு மண்டைக்கு மேலே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? பாடா தப்பிச்சிட்டேங்க. தலைக்கு மேலே எத்தனை கிராவல் விழுந்துருச்சு. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.